இன்றைக்கி ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸில் 3 ஸ்லாட் தான் நடந்திருக்கு. நான் எவ்வளோ போட்டால் வந்து மெயின்ஸுக்கு படிக்கலாம், நான் 60 தான் போட்டிருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 ஸ்லாட்டுமே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டியூஸ்டே அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11 மணிக்கு மெயின்ஸுக்கு வந்து நம்ம பார்த்து ஒரு 2 மாதமாக ரெடி பண்ணியிருக்கோம். நானும் ரீனா மேமும் 2.0 அப்படின்னு ஒரு லான்ச் இருக்குது வித் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோட. கண்டிப்பாக அந்த லைவை மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ் வரவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து 9 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்பயும் போல தான் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பியோட கிளர்க் ப்ரிலிம்ஸ் என்ன லெவலில் இருக்குமோ அந்த லெவல் தான் இருந்திருக்கு. இதில் வந்து டாப்பர்ஸ் அப்படிங்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து ஒரு சில பேர், நிறைய பேர் இல்லை, நமக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவங்கலாம் 40 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆப்டியில் வந்து ஒரு 35 வரைக்கும் நெருக்கி போட்டிருக்காங்க. அதாவது 30 to 35 ரேஞ்சில் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து ஆப்டி வந்து ஓரளவு பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. 30 to 35 வரைக்கும் போடுற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த நடந்த 3 ஸ்லாட்லையுமே எனக்கு ஸ்லாட் 4 நடக்கலை. ரொம்ப டஃப் வந்து நம்ம போய் ஸ்லாட் 3 தான் எதிர்பார்த்தோம். இருக்கிறதுலே பயங்கரமான, அதாவது மற்ற ஸ்லாட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்லாட் 2 தான் ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கு. ஏன்னா ஆப்டியில் வந்து ஒரு டிஐ வந்து ரொம்பவே கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் 15லையுமே ஒரு 2-3 சிம்பிளிஃபிகேஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரூட் வச்சு கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஒரு ஆவரேஜாக பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் சீரிஸ் ஈஸியாக இருந்திருக்கு. அப்ளிகேஷன் சம்ஸுமே ஒரு 5 to 6 தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ நிறைய பேர் நீங்கள் லைவில் வீடியோஸ் கால்லாம் பேசுகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் வந்து டாப்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு 70க்கு மேலே போட்டிருப்பாங்க. ரீசனிங்கில் 40, 35 போட்டிருந்தால் மட்டும்தான் கால் பண்ணியே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லைவில் சொல்கிறோம், இப்போ யாராச்சும் நினச்சிக்குவாங்க, யாராச்சும் திட்டுவாங்க அப்படின்லாம் பார்த்து யோசிச்சாங்க அப்படின்னா காலே பண்ண மாட்டாங்க. இப்போ 60, 65லாம் போட்டிருக்கோம் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. சார் நான் எவ்வளோ தான் சார் போட்டிருக்கேன், ஸ்லாட் 2ல் 59 தான் சார் அட்டம்ப்ட்டு, 60 தான் சார் அட்டம்ப்ட்டு, எனக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் காலில் பேசுகிறவங்க, இந்த ரிவ்யூவில் வந்து கேட்டு பார்க்குறவங்களாம் பார்த்து ஏமாந்துருந்தீங்க. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணால் மட்டும் தான் கால் பண்ணி சொல்லுவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான். அப்போ மிச்சம் இருக்க 80-85% வந்து ஆவரேஜாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட அட்டம்ப்ட்லாம் ஸ்லாட் 2ல் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 60 தாங்க இருந்திருக்கு. நிறைய பேர் 60 தான். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆப்டியில் வெறும் 25 தான் போட்டிருக்காங்க ஸ்லாட் 2ல். நிறைய பேர் நான் செக் பண்ணிட்டேன். ஓரளவு 1 year 2 year படிக்கிறவங்க ஆப்டில் 25 போட்டிருக்காங்க, ரீசனிங்கில் 35 போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 35 + 25 60 தான் வருது. ஸோ அப்போ ஸ்லாட் 2ல் வந்து 60 to 65 போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸ்லாட் 1 வந்து நெருக்கி 70 போட்டிருந்தாலுமே ஸ்லாட் 2 வந்து இந்த லெவல் தான் இருந்திருக்கு. அதில் வந்து ரீசனிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 35 தான் போட்டிருக்காங்க. ஆல்ஃபாபெட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, 3 லெட்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்களால் அட்டன் பண்ண முடியல, அதுக்குள்ளே முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. அதே மாதிரிமே டிஐயும் சரி, ஆப்டியுமே பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு 25 வரைக்கும் தான் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு நிறைய பேர் மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்லாட் 3க்கு வந்தோன்னா எப்பயுமே ஸ்லாட் 3 தானே செய்வாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 2வோட ஸ்லாட் 3 வந்து ஈஸியாகவே இருந்திருக்கு. ஈஸி அப்படிங்கிறப்ப ஆப்டியில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் கேட்டிருக்காங்களே, ஒரு 4 வரைக்கும் பண்ணலாமா, ஈஸியாகவே இருந்துச்சான். சிம்பிளிஃபிகேஷனுமே போட்டேன், டிஐமே ஒன்று போட்டேன், அப்ளிகேஷனுமே ஒரு 5-6 சம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டில் அட்டம்ப்ட் வந்து ஒரு 65 அபோவ் வந்து மாடரேட்டாக போட்டிருக்காங்க, 65 to 70. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம். இப்போ இந்த டைட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து நம்ம எவ்வளோ போட்டால் நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 60 அபோவ் அக்யூரசி இருக்குது அப்படின்னாலே மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 171 வேக்கன்சி தான். ஆமாம், 171 வேக்கன்சிக்கு 63.5 தான் ஓபிசிக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு 377 வேக்கன்சி இருக்குது. ஸோ டபுளை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம நம்புவோம் 60 கிட்ட தான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு. நாளைக்குமே எல்லா ஸ்லாட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ 60க்கு மேலே போட்டிருந்தோம் அப்படின்னாலே தாராளமாக மெயின்ஸ் படிங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்தடுத்து எக்ஸாம் நிறையா இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ ஐபிபிஎஸ் பிஓக்கு, ஆர்ஆர்பி பிஓக்கு ஏதாச்சும் இருக்குது, நமக்கு மெயின்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இனிமேல் வர காலங்களில் மெயின்ஸ் படிங்க. நம்ம சேனலுமே என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப்டிக்கு வந்து 10 மெயின்ஸ் வீடியோ தான். இந்த யாருக்கு 10 மெயின்ஸ் வீடியோவுமே கொஞ்சம் லென்த்தியாக 3 hours அந்த மாதிரி இருக்கும். தரமாக அந்த மெயின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் வந்து மெயின்ஸில் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் லைவில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நமக்கு பூஸ்டாப்பாக ஒரு லைவ் கொடுக்கலாம் தோணும். ஸோ இந்த வீடியோஸ் கீழே வந்து ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 மென்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட அட்டம்ப்ட்டை வந்து நீங்கள் தெளிவாக கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்குலாம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாம் எழுதி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு
சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம ஆப்டிக்காக ஒரு புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு. அந்த புக்ஸ் செமையாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கே புக்ஸ் 4 daysல வந்துடும். வேறு என்ன சொல்ல நினச்சேன், ஓகே, நார்மலைசேஷன் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எல்லா எக்ஸாம்லையுமே யாராச்சும் ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலைசேஷன் அப்படின்னா உங்கள் ஸ்லாட் 2 வந்து ஒருவேளை கஷ்டமாக இருந்திருக்கு கரெக்டாக 3 ஸ்லாட்டை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ உங்கள் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 59 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ மற்ற ஸ்லாட்டை கம்பேர் பண்ணுறப்ப டஃப் அப்படிங்கிறப்ப உங்கள் ஸ்கோர் 59 இருந்தால் கூட ரா மார்க்கில் வந்து ஒரு 3-4 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 64, 65 வரதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. இது உண்மையிலே நடந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் 2 years ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் 58 தான் அட்டன் பண்ணேன். ஆனால் என்னோட கட் ஆஃப் 64 வந்திருக்கு. நான் கிளியர் ஆகிட்டேன். நான் நம்பவே இல்லை. இப்போ எப்படி நான் மெயின்ஸ் படிக்கிறது, கொஞ்சம் நாள் தான் இருக்குன்னு. அப்போ இப்போ அதுக்கப்புறம் கேட்பாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10 நாள் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மேல் கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் 59 தான் போட்டிருக்கேன், நான் ரொம்ப அக்யூரஸியாக போட்டிருக்கேன் ஸ்லாட் 2ல் அப்படின்னா நினச்சிங்கன்னா தயவுசெய்து மெயின்ஸுக்கு படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்கப்போ நிறைய பேரை ஃபில்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்யூ, பை பை.